அமரன் படத்துலேருந்து ரிலீஸ் போஸ்ட் விட்டுருக்கானே சொல்லாங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நியூ போஸ்ட்டோட வெளியே விட்டுருக்காங்க. லுக்கு பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் லுக்கு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லாங்க. அவர் யாரையோ பார்த்து முறைச்சிட்டு இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. போஸ்ட்டு செம இதாக வந்து கிராண்டாக இருக்குன்னே சொல்லாங்க. ராஜ்குமார் பெரியசாமி அவங்க தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ண போகிறானே சொல்லாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு அதில் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தீபாவளி அக்டோபர் 31 ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்லி ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது வியாழக்கிழமையில் படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வெள்ளி சனி ஞாயிறு அப்படியே வர மாதிரி படத்துக்கு டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் எல்லாம் வெயிட் பண்ண மாதிரி நியூ போஸ்டர் வந்து வெளியே விட்டுருக்கானே சொல்லாங்க. சிவகார்த்திகேயன் அவங்களே வந்து அஃபீஷியலாக அவரோட பேஜில் வெளியே விட்டுருக்காரு. இந்த போஸ்டரை பற்றி நீங்கள் நினைக்கும் கருத்தை வந்து கமெண்டில் போட்டு விடுங்க. அமரன் படத்துக்கு எத்தனை பேர் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அதையும் சொல்லுங்கள். கூடி சீக்கிரத்தில் ட்ரைலரும் வெளியாக போகுதுன்னு சொல்லி ஒரு தகவல் கிடச்சிருக்குது. பொறுமையாக பார்க்கலாம். இந்த போஸ்டரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அது உங்களோட கருத்தை. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி ஜெனரல் வச்சுட்டா கதை உருவாயிருக்குன்னு உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். ட்ரீசர் பார்த்தவங்களுக்கு ட்ரீசரு மிரட்டி வர மாதிரி தான் வந்துருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலர் விட போகிறான்னு சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் யாரோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதான் உங்கள்கிட்ட சொல்லி நான் ஷேர் பண்ண வந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஐஸ். பை வீவர்ஸ்.